ஹலோ, நான் டாக்டர் சுதா, சிகே ஹாஸ்பிட்டல் கைனகாலஜிஸ்ட்டாக இருக்கேன். இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னோடனே ஒரு ஸ்கேன் எடுத்துடுறோம், கரு எங்கே இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, அந்த என்டி ஸ்கேன்னு ஒரு ஸ்கேன் வந்து 11 வாரத்துலேருந்து 14 வாரத்தில் எடுக்கிறாங்க. அது என்ன தேவைக்கு அப்படின்னா, அதாவது நம்ம வயிற்றில் இருக்கிற கரு மூளை வளர்ச்சியில் அந்த டவுன்ஸ் பேபின்னு சொல்லுவோம் அந்த காலத்துலலாம். மூளை வளர்ச்சி இல்லைன்னு சிம்பிளாக சொல்லுவோம், ஆனால் ஆக்சுவலி இது டவுன்ஸ் பேபி. அதாவது மரபணு குறைபாட்டுனால மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கிற ஸ்கேன் தான் இந்த என்டி ஸ்கேன். அதாவது 11 வாரத்திலிருந்து 13 வாரம் 6 நாளுக்குள்ளே எடுக்கணும். அதுக்கு அந்தாண்டை எடுத்தாலோ இந்தாண்டை எடுத்தாலோ எத்தனை ஸ்கேன் எடுத்திருந்தாலும் அதில் இது கண்டுபிடிக்க முடியாது. இது டெஃபினட்டாக கண்டுபிடிக்கணுமா, எனக்கு என்ன எங்கள் வீட்டிலலாம் யாருக்குமே இல்லையே, எனக்கு எதுக்கு இது அப்படின்னா இல்லை. முதல்லலாம் ஒரு காலத்தில் 35 வயசுக்கு மேலே அம்மாவாக அதாவது மாசமாக இருக்கிறவங்க 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேபிஸ் வந்து இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. அதனால தான் என்ன பண்ணோம், இப்போ எல்லாருக்கும் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஒரு ஸ்கேனில் மட்டும்தான் அது கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் சந்தேகப்பட்டால் அதுக்கான ஃபைனல் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை வந்து அந்த குழந்தை வேணான்னு முடிவு பண்ணும்போது இதுதான் சரியான நேரமே தவிர இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண முடியாது. அதனால தான் அந்த என்டி ஸ்கேனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். தேங்க்யூ.